இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், என் மேல் அன்பா இருக்கிறவ என் காரியத்தை விசாரிப்பா, என் காரியத்தை குறித்து கட்டளையிடுவா, என் காரிய வாய்க்க செயல்படுவா. இனி நான் இந்த காரியத்துக்காக எப்படி ஜெபம் பண்றது கரெக்ட் தான். இனி இந்த காரியத்தை நான் எப்படி எதிர்பார்த்திருப்பது கரெக்ட் தான். எல்லாமே சரிதான். ஆகிலும் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இனி நான் எப்படி காத்திருப்பேன் கரெக்ட் தான். நான் இவ்வளவு நாள் கேட்டு பார்த்தாச்சு, இனி நான் எப்படி கேட்பேன் கரெக்ட் தான். நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆகிலும் நம்பிக்கை இழந்த நிலையில யாராவது வந்திருப்பீர்களா? உங்களோடு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆகிலும் இன்னும் இந்த காரியத்துல இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த காரியத்துல இனி சாத்தியம் இல்லை. எந்த காரியத்துல இனி இதுக்காக நிற்க முடியாது, இனி இதுக்காக காத்திருக்க முடியாது என்கிற நிலையிலே ஆமே நாம் எல்லாம் நம்பிக்கை தைரியத்தையும் பலனையும் இழந்து காணப்படுகிறோம். அந்த காரியத்துல சபையே இன்னும் நம்பிக்கை உண்டு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நம்ம நம்பிக்கை தளரும் போது கர்த்தர் நம்ம கிட்ட புதிய வார்த்தை இல்ல சொன்னதை நினைவுபடுத்துவார். நான் உனக்கு சொல்லலையா, நான் உனக்கு சொல்லலையா, நான் உனக்கு சொல்லலையா, போன மாசம் இதை நான் சொல்லலையா, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் இதை உனக்கு சொல்லலையா, போன வருஷம் இதை நான் சொல்லலையா. நீ நம்பிக்கை இழந்த நிலையில் வந்து கர்த்தர் இந்த சத்தத்தை உங்க காதுல கேட்க பண்ணி கொண்டிருக்க காரணம், உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற கிரியை என்பது உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல, அவர் உங்கள் மேல் வைத்த அன்பின் அடிப்படையில் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற மாதமாக இருப்பதாக. ஆமென். இந்த மாதத்தின் துவக்கத்தை இப்படி ஆரம்பிங்கள். இந்த மாதத்தின் முடிவு ஆமென் எழுந்திருக்க பண்ணுவா, எழுந்திருக்க பண்ணுவா, எழுந்திருக்க பண்ணுவா. ஆமென். கடந்த 2 வாரங்களாக பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தையை கொண்டு பலமாய் இடைப்பட்டு கொண்டிருந்தார். எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 601வது பக்கம். எஸ்ரா 10வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் 2வது வசனம். 2வது வசனத்தின் பிற்பகுதி, அதாவது கடைசி 3 லைனை வாசிக்கிறேன், நல்ல கவனியுங்கள். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இந்த புஸ்தகத்தின் ஆரம்பம் முதல் படித்தால் தெரியும். நேபுகாத்நேச்சார் காலத்தில் இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், தேவாலயம் இடிக்கப்பட்டது, பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். கோரேசு நாட்களிலே தேவ தயவு விளங்க பண்ணி அவர்கள் மீண்டும் ஆலயத்தை கட்டுகிறார்கள். இப்படி தேவன் இடிக்கப்பட்டது திரும்ப கட்டப்பட, பறிக்கப்பட்டது திரும்ப கொடுக்கப்பட, இப்படிப்பட்ட தயவை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கிருபையாய் பாராட்டி இருக்கும் போது அதிலே சிலர் அல்ல பலர் தங்கள் அருவருப்புகளை அகற்றாமல் இருக்கிற செய்தி எஸ்ராவுக்கு வருகிறது. இன்னும் அருவருப்புகளுக்கு அவர்கள் விலகி இருக்கவில்லை என்ற செய்தி கேட்டதும் எஸ்ராவுக்கு தாங்க முடியல. அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து, இனி நான் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் நிற்பேன், நீ எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் போவேன் அவரை ஃபேஸ் பண்ண. இவ்வளவு இரக்கம் பாராட்டி, இவ்வளவு தப்பு பண்ணியும், இவ்வளவு இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்க்கையில் அடி விழுந்ததும் எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு இவ்வளவு தயவு பண்ணி எங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அப்படி இருக்க இப்படி ஒரு நிலை தொடருகிறதே, இனி எப்படி நான் நிற்பது ஆண்டவர் சமூகத்தில் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். எஸ்ரா 10:1 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கிறான். எல்லாம் நம்பிக்கை மற்றவனாய். இனி அவ்வளவுதான், இனி இந்த காரியத்தில் சொல்யூஷனே கிடையாது, இனி முடிந்தது. ஆமாம், இனி இந்த காரியத்தை குறித்து எதிர்பார்ப்பது சரியும் இல்லை என்ற நிலையில்தான் இப்பொழுது நிற்க நிலையில்லாமல் அழுகையோடு விழுந்து கிடக்கிறான். அப்படி விழுந்து கிடக்கிறவனுக்கு கர்த்தர் ஒருவனை கொண்டு சொன்ன வார்த்தை தான். உண்மைதான் எஸ்ராவே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், உண்மைதான். ஆமே,
நீங்க சொல்றதுல 1000 நியாயம் உண்டு. இனி நான் இந்த காரியத்துக்காக எப்படி ஜெபம் பண்றது? கரெக்டு தான். இனி இந்த காரியத்தை நான் எப்படி எதிர்பார்த்திருப்பது? கரெக்டு தான். எல்லாமே சரிதான். ஆகிலும் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேனே, இனி நான் எப்படி காத்திருப்பது? கரெக்டு தான். நான் இவ்வளவு நாள் கேட்டு பார்த்தாச்சே, இனி நான் எப்படி கேட்பது? கரெக்டு தான். நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு தான். ஆகிலும் நம்பிக்கை இழந்த நிலையில யாராவது வந்திருப்பீர்களா? உங்களோடு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆகிலும் இன்னும் இந்த காரியத்தில் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு. ஆகிலும் நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா நாம தான் அந்த பாதையில் டிராவல் பண்றோம். அப்ப நமக்கு தானே வலிக்கும். நாம தான் அந்த பாதையில் நிற்கிறோம். எஸ்ரா பார்த்தீங்கன்னா தன்னை ஆண்டவருக்காக அவ்வளோ பக்குவப்படுத்தி எல்லாம் ரைட்டா இருக்கும்போது கூட இருக்கிறவங்க சொதப்பிடுறாங்க. வேதத்தில் அப்படி ஆராய்ந்து நான் அந்த டாபிக் உள்ள போகல, அது கர்த்தர் சித்தமானா இன்னொரு நாள் பேசலாம். ஆனா கூட இருக்கிறவங்க சொதப்புன்னு சொதப்புறாங்க. இவர் ஜெபம் பண்றாரு, கூட இருக்கிறவங்க அருவருப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி வந்தது அவருக்கு இடி விழுந்தது போல இருக்கிறது. அவர் சொல்றாரு 9:15, இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல. இப்படி சொல்லிட்டு தான் கீழே தொப்புன்னு விழுறாரு. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல காரியங்கள் மேலிருந்து நம்பிக்கை இழக்கும் போது நாமும் சொல்லுகிற வார்த்தைகளை தான். இனி இதுக்காக நான் எதிர்பார்த்து, இனி இதுக்காக கரெக்டு தான் எஸ்ராவே, நீங்க சொல்றது 100% கரெக்டு தான். ஆகிலும் இனி சாத்தியமில்லை, அவ்வளவுதான் என்கிற நிலையை மாற்றுகிற ஒரே இடம் எங்க தெரியுமா? தேவ சமூகம் தான். ஆகிலும் இந்த காரியத்தில், எந்த காரியத்தில் இனி சாத்தியம் இல்லை, எந்த காரியத்தில் இனி இதுக்காக நிற்க முடியாது, இனி இதுக்காக காத்திருக்க முடியாது என்கிற நிலையிலே நம்ம எல்லா நம்பிக்கையும் தைரியத்தையும் பலனையும் இழந்து காணப்படுகிறோமோ, அந்த காரியத்தில் சபையே இன்னும் நம்பிக்கை உண்டு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த வார்த்தை அவனுக்கு கேட்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவன் விழுந்த இடம் அப்படிப்பட்ட இடம். வேற எந்த இடத்துல விழுந்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு எழும்ப முடியாது. ஆனா தேவ சமூகத்தில் விழுந்தவர் தேவனால் எழுப்பப்படுவார். தேவ பிள்ளைகளுக்கான அடைக்கல பட்டணம் தான் தேவ சமூகம். விழ வேண்டிய இடத்துல விழுந்தா, எழ வேண்டிய நேரத்துல, எழ வேண்டிய இடத்துல தேவன் நம்மை எழுந்து வர பண்ணுவார். 71வது சங்கீதம் 20-21 வசனங்களிலே அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் திரும்பவும் மறுபடியும் ஆமென். ஆகிலும் இந்த காரியத்தில் இன்னும் எனக்கு இந்த காரியத்தின் மேல இருக்கிற அத்தனை நம்பிக்கையும் போச்சு. இந்த காரியத்தின் மேல இருக்கிற அவ்வளவு நம்பிக்கையும் போச்சு. இனி இது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை மொத்தத்தில் போச்சு. இப்படி சில உள்ளங்கள் ஒருவேளை இந்த செய்தியை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை எப்படி பேசுவதுன்னு தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆவியானவர் பலப்படுத்தின வார்த்தையை தான், நான் சொல்றது நீ பேசு, அவ்வளவுதான். ஆமென். ஆகிலும் இந்த காரியத்தில், அது எந்த காரியம் நீங்க எழுதிக்கோங்க. எஸ்ராவின் காரியம் இது, உங்க காரியம் எது? ஆமென். ஆனா நீங்க எங்க விழுந்து கிடக்கணும் தெரியுமா? தெய்வ பிரசன்னத்துல.
தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற மாதமாய் இருப்பதாக. ஆமென். இந்த மாதத்தின் துவக்கத்தை இப்படி ஆரம்பியுங்கள். இந்த மாதத்தின் முடிவு ஆமென் எழுந்திருக்க பண்ணுவார், எழுந்திருக்க பண்ணுவார், எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரு மரித்தான், மிகவும் வியாதியா இருக்கிறான். அப்பொழுது இயேசுவுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நாம் ஒரு நிலையில் இருக்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் நாம் யார் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. லாசரு யாரு? தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். ஏன் இந்த காலை வேளையில கொண்டு வந்து கர்த்தர் இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றார் தெரியுமா? நம்ம மேல ஆண்டவர் வச்ச அன்பு அவ்வளவு பெரியது. நீ யாருன்னு கேட்டா பதில், நான் தேவனால் சிநேகிக்கப்படுகிறவன். நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? இப்ப யாருங்கிற பதில் தெரிஞ்சிட்டா நீ யார், நான் யாரோ அப்படி இல்லை. நீ யாரு? நான் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். அப்ப ஏன் இப்படி இருக்கிற? அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. நம்ம ஏன் நீ வியாதியா இருக்கு? அப்ப ஏன் நீ தரித்திரமா இருக்கு? அப்ப ஏன் நீ ஒண்ணும் இல்லாம இருக்க? அப்ப ஏன் நீ பலவீனமா இருக்க? அப்ப ஏன் நீ கஷ்டப்படுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் இன்னும் என்னை நேசிக்கிறார். அவர் இன்னும் என்னை நேசிக்கிறார், இன்னும் என்னை நேசிக்கிறார். 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்க இப்போ உங்களை பார்க்கும்போது, நீ இன்னும் இப்படியே தான் இருக்கிறியா அப்படி கேட்ட வலிக்குதா? வேண்டாம். அப்படி கேட்டா சொல்லுங்க, நான் இன்னும் அவரால் சிநேகிக்கப்படுகிறேன். நான் இன்னும், நீ இன்னும் இப்படியே தான் இருக்கிறியா? நீ இன்னும் இதே நிலையில தான் இருக்கிறியா? லாசருவே, நீ இன்னும் வியாதியா தான் இருக்கிறியா? நான் இன்னும் தேவனால் சிநேகிக்கப்படுகிறேன். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அன்பு நம்புமா. இந்த செய்தி இயேசுவுக்கு போகிறது. மார்த்தாளும் மரியாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு வருவார்னு. இந்த செய்தி லாசரு மரித்த பிறகு போகவில்லை. லாசர் உயிரோடு இருக்கும் போதே செய்தி போகிறது. ஆனால் இயேசு வரவில்லை. இயேசு இந்த செய்தி கேட்கும் போதே என்ன சொல்லிட்டார்னா, 4வது வசனம், இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஆமென். அப்ப என்ன, ஏன்டவர் எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறீங்க? அதனால் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கர்த்தர் மகிமை, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது என்றால், எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாத ஒரு கிரியையை கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள்ல லாசர் வாழ்க்கையில செய்ய போகிறார். அதனால் தேவகுமாரன் மகிமைப்பட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனிதனுக்கும். அதனால அந்த ஆண்டவர் பார்க்கிறார். இது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க சூழ்நிலை குறித்து மார்த்தாளை மரியாளை உங்க நினைவு என்ன? இப்படி இருந்தாலும் செத்து போயிடுவோம். இயேசு உங்க நினைவு என்ன? அது கிடையாது. இது தேவனுடைய நினைவு, தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா, லாசரு மரித்து விட்டான். இந்த செய்தி திருப்பியும் வருகிறது. திருப்பியும் வெயிட் பண்ணி 4வது நாள்ல போறார். மரியாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார்.
அதாவது அவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வந்து நடத்திடுவார். இதான் எதிர்பார்ப்பு. அப்படி பொத்துன்னு உட்காந்தாச்சு. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. இயேசு வந்து நிற்கிறார். மார்த்தாள் வராங்க, பேசுறாங்க. மார்த்தாளை அனுப்பி விடுறார். மரியாள் காதுல போய் மார்த்தாள் சொல்றார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவ எழுந்து ஓடினாளாம். இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை உண்டு. இன்னும் இந்த காரியத்தில் அவ எழுந்து ஓடி என்ன செய்தா தெரியுமா? அவர் பாதத்தில் விழுந்து அழறா. உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருக்கலாம், ஆனால் உன் கண்ணீர் விழ வேண்டிய இடம் ஒன்றுதான். உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் சுத்தி இருக்கலாம், ஆனால் நீ விழ வேண்டிய இடமும் உன் கண்ணீர் விழ வேண்டிய இடமும் ஒரே இடம்தான், கர்த்தருடைய பாதம் மாத்திரமே. அவள் பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவள் அழுத போது கர்த்தர் 3 காரியத்தை செய்கிறார். முதலாவது, விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? 34வது வசனம், அவனை எங்கே வைத்தீர்கள்? அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய விசாரம் நீங்க போகிறது நிச்சயம். உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பா இந்த காரியத்துல நம்பிக்கை வந்துச்சு? அவர் விசாரிக்கிறார்ல, கேட்கிறார்ல, அவனை எங்க வச்சிருக்கிறீங்க? ஆமே, மனிதர்களும் கேட்டிருப்பாங்க, லாசரு எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறீங்க? மனுஷன் கேட்கிறது அஞ்சலி செலுத்த, கர்த்தர் கேட்கிறது அற்புதம் செய்ய. ஆமே, ஹல்லேலூயா. மனுஷன் கேட்கிறது அஞ்சலி செலுத்த, கர்த்தர் கேட்கிறது. கர்த்தர் என்கிட்ட போவாஸ் ரூத்தை குறித்து விசாரிக்கிறார்கள், அவ வாழ்க்கையில இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆமே, கர்த்தர் விசாரிக்கிறார் என்றால், கர்த்தர் ஆகார்ட்ட விசாரித்தார்னா அர்த்தம் என்ன? அழாதேன்ட்டார். நான் தான் விசாரிக்கிறேன்ல, பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே, எந்த பகுதி, இந்த காரியத்துல, அது எந்த காரியம் நீங்க தான் எழுதணும். நீங்க தான் எழுதணும். ஆமே, நான் சில காரியத்தை வச்சிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நீங்க தான், அது என்ன காரியம், என்ன காரியம், அதை வச்சுட்டு அப்பா சமூகத்துல Glory Father விசாரிக்கிற, அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? உடனே ஜனங்கள் வந்து பாரும். நீங்க வந்து பாருங்க. வந்து பார்க்க தான்ப்பா வந்திருக்கிறேன். எல்லாரும் கையில பூ வச்சிட்டு இருக்கிறாங்க, அஞ்சலி செலுத்த. ஆமே, அவர் நேசத்தை வச்சிட்டு இருக்கிறார் அற்புதம் செய்ய. நீர் சிநேகிக்கிறவன். ஹல்லேலூயா. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இது மரணத்துக்கு ஏதோ ஆயிராமல் கர்த்தருடைய மகிமை விளங்குவது எதுக்கேவா. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி பார்க்க முடியுமா? நம்ம எல்லாம் அதுல இருந்து அற்புதம் நடக்கும்போது தான் பார்க்க முடியும். ஆமே, சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஆமே, ஒரு கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலிருந்து எழும்ப முடியாம 16 நாட்கள். அன்னைக்கு ஆரம்பத்தில் எனக்கு இது தேவ மகிமை விளங்குவதற்கு எதுவாக நினைக்க முடிந்திருக்குமா? இல்லை. ஆனால் ஒரு நாளில் கர்த்தர் எழுப்பி விட்டார். ஆமே, என் தகப்பனார் என் படுக்கை அருகே வந்திருந்து கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் செபிக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாய் 16 நாட்கள் அசைவற்று கிடந்த என்னை தூக்கி எழுப்பி விட்டார். 16 நாள் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இன்னொன்று தெரியும், இது மரணத்துக்கு ஏதுவா இராமல்
அவருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா. அதனாலே குமாரனும். இதெல்லாம் நினைக்கும் போது தாங்க அழகான கண்கள் பாட்டே வந்துச்சு. அவருக்கு தெரிஞ்சதுனால சைலண்டா இருக்கிறார். நம்ம தெரியாததுனால ஆள விட்டுட்டு இருக்கிறோம். நீர் சிநேகிக்கிற ஒருவன், நீர் சிநேகிக்கிற ஒருவன். எத்தனை பேருக்கு ஜெபக்குறிப்பு அனுப்பணும்னு தெரியல. ஆள விட்டு ஆள விட்டு ஆள விட்டு ஆள விட்டு ஆள விட்டு அவர் தெரிஞ்சதுனால ஆமென் வாராரு. வந்து வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க மரியாதை, அந்த அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க, ஒருவர் காலில் விழக்கூடாது. நீ ஒருத்தர்கிட்ட போய் அழக்கூடாது. உன் கண்ணீருக்கு ஒரு விலை இருக்கு. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தி துருத்தி நிறையும் அளந்தெடுத்து அனுகிரகமே குன்ன விசாரிக்கிறார். இரண்டாவது கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை? அந்த கல்லை எடுத்து போடுங்கள். 39வது வசனம். அந்த கல்லை எடுத்து போடுங்கள். உடனே மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே இப்பொழுது நாருமே. அப்போ மார்த்தாளுக்கு அந்த கல்லை எடுத்து போட மனசுல, ஏன் மனசுலன்னா அவ்வளவு நம்பிக்கையும் போச்சு. ஒரு கட்டம் தாண்டிட்டுன்னு வைங்களேன், இயேசு வந்தா கூட நம்மளால நம்ப முடியாது. இயேசுவே வந்து நின்னாலும் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், தோட்டக்காரரே எப்படி இருக்கும்? ஆமென். சுவனமித்தியால் அவர் ஆத்மநேசரே பெரியமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இவ வந்து ஏன்னா மொத்த நம்பிக்கை மொத்தம் போச்சுன்னா நம்ம வாயில வர வார்த்தையில் அவரால் கேட்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ அதை இதையும் பேசாம காலில் விழுந்து அழுதுரு. கல்லை எடுத்து போடுங்கிறார். மார்த்தா சொல்றா, நாருமே. ஆமே. எனக்கு எவ்வளவு நம்ப முடியும்னு அவருக்கு தெரியுங்க. என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலும் கர்த்தர் கிரியை செய்வார். ஆனா அதை விட அதிகமா என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்தது என் நம்பிக்கையின் அடிப்படையில் என்று சொல்வதை விட என் மேல் அவர் வைத்த அன்பின் அடிப்படையில். இந்த இடத்துல மார்த்தாள் இல்லை வேண்டாம் சொன்னது ஆண்டவர் திரும்பி போயிருக்கலாம். நம்பிக்கை, அவளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் திரும்பி போயிருப்பார். நீ நம்பிக்கை இழந்த நிலையில் வந்து கர்த்தர் இந்த சத்தத்தை உங்க காதுல கேட்க பண்ணி கொண்டிருக்க காரணம், உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற கிரியை என்பது உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல, அவர் உங்கள் மேல் வைத்த அன்பின் அடிப்படையில். ஆமென். விசாரிக்கிறார். அவன் எங்க வச்சிருக்கிறீங்க? கட்டளை இடுகிறார். அந்த கல்லை எடுத்து போடுங்க. 40வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு. அப்ப சொல்லி இருக்கிறார். நம்ம நம்பிக்கை தளரும் போது கர்த்தர் நம்ம கிட்ட புதிய வார்த்தை அல்ல, சொன்னதை நினைவுபடுத்துவார். நான் உனக்கு சொல்லலையா, நான் உனக்கு சொல்லலையா, நான் உனக்கு சொல்லலையா, போன மாசம் இதை நான் சொல்லலையா, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் இதை உனக்கு சொல்லலையா, போன வருஷம் இதை நான் சொல்லலையா. யோசுவாட்ட என்ன சொல்வார்? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, திடன் கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு சொல்லி இருக்கிறேனே. விசாரிக்கிறார், கட்டளையிடுகிறார். 3வது 43வது வசனம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். செயல்படுகிறார். விசாரிக்கிறார், கட்டளையிடுகிறார், செயல்படுகிறார்.
விசாரிப்பார், கட்டளையிடுவார், செயல்படுவார். இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், என் மேல் அன்பா இருக்கிறவர் என் காரியத்தை விசாரிப்பார், என் காரியத்தை குறித்து கட்டளையிடுவார், என் காரியம் வாய்க்க செயல்படுவார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. முடியாது என்றே வார்த்தையை தந்தி உம்மீது நம்பிக்கை நடக்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் ஓ ஏற்ற காலத்தில் ஜீசஸ் ஃபாதர் ஜீசஸ் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கல்லை எடுத்து போடுங்கள்னதும் எடுத்து போடல. என மார்த்தாள் இடையில நிற்கிறார். கர்த்தருடைய கிரியைகளுக்கு வெளிப்பட இடையில நிற்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம். உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைவுபடுத்துகிறார். நான் உனக்கு சொல்லவில்லையா? சொன்னதும் மார்த்தாள் ஆஃப் ஆகிறார். அதுவரை அவ வாயிலிருந்து வந்ததெல்லாம் அவிசுவாசம். உங்களால விசுவாசத்தை பேச முடியலைனாலும் பரவாயில்ல, அவிசுவாசத்தை கொட்டாதீர்கள். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். உங்களால விசுவாசத்தை பேச முடியலைனாலும் பரவாயில்ல, அவிசுவாசத்தை பேசாது. தன் பொருளாதாரம் அவ்வளவு இழந்த போது யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்து சரீரத்தில் ஆண்டவர் கை வைத்ததும், ஆண்டவர் கை வைக்கல, சாத்தான் கை வச்சான். இப்போ ஆரோக்கியம்லாம் இழந்ததும் கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றனா தீமையை பெற வேண்டாமான்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லலை. ஸ்தோத்திரம் ரெண்டாவது சொல்லலை, முதல்ல தான் சொன்னார். ஸ்தோத்திரம் சொல்ல முடியலன்னாலும் பரவாயில்ல, முறுமுறுத்துறாதீங்க. யோவுக்கு எல்லா சிச்சுவேஷன்லையும் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆனால் எல்லாத்துலேயும் முடியுமாங்கிறது பெரிய ஒரு சவால். யோவு முதல்ல ஸ்தோத்திரம், அடுத்த ஸ்தோத்திரம் அவருக்கு சொல்ல முடியல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, உதடுகளினாலே அவன் என்ன செய்யல? பாவம் செய்யல. 27வது அதிகாரத்தில் கப்பர் சேதம் உண்டான போது விசுவாசத்தை பேசுறார் பவுல். 28வது அதிகாரத்தில் விரியன் பாம்பு கையில் கிடைக்குது, உடனே விசுவாசத்தை பேசல, உதறி போட்டுட்டு பேசாம இருக்கிறார். உங்களால சில சிச்சுவேஷன்ல விசுவாசத்தை பேச முடியாத நிலை வரும், ஆனால் அவிசுவாசத்தை பேசுறாதீங்க. அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிடுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று. மார்த்தாள் இடையில வந்து நிற்கிறார். என்ன நினைக்கிறான்னா, இது நாருமே ஆண்டவரே. உடனே ஆண்டவர் அவளுக்கு வாய் அடைக்கிறார், நான் உனக்கு சொல்லலையா? அவ ஆஃப் ஆனதும் 41வது வசனம், அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது? மரியாள் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம், மரியாளுடைய விசுவாசம் ஆஃப் ஆனதுக்கு, அவிசுவாசம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை. அப்ப ஆல்ரெடி பிரேயர் போயிட்டுன்னு அர்த்தம், ஆல்ரெடி டிஸ்கஷன் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதனாலதான் சைலண்டா இருக்கிறார். நீர் எனக்கு, அவருக்கு எல்லாமே தெரியுங்க. வாழ்க்கையில் அமைதியா இருக்கிறார்னாலே தேவ மகிமை விளங்க போகுதுன்னு அர்த்தம். திராட்சரசம் குறையுது, அவர் பதட்டப்படாம இருக்கிறார். பதட்டப்படுற மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை, எனக்கு உனக்கு என்ன?
ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆமென். எல்லாம் அவருடைய வேலை. என் வேலை இன்னும் வரவில்லை. வேலை வந்தபோது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அன்பு சகோதரா சகோதரி, எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்கள்? ஆண்டவர் சமூகத்தில் இப்ப விட்டு கொடுத்து கேட்கலாமா? எல்லாரும் முழங்கார் படிட்டு வார்த்தையை தந்து உம்மீது நம்பிக்கை வைத்தே நடக்காது என்று வார்த்தையை தந்து உம்மீது நம்பிக்கை வைத்தே ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி உந்தரின் சாட்சி glory நிறுத்தி ஏற்ற காலத்தில் கைகளை உயர்த்தி எதற்குமே உதவாத எதற்குமே உதவாத ஆமென். கண்மலையின் மறைவுக்குள்ளான் கரத்தின் நிழலினாலே கண்மலையின் மறைவுக்குள்ளான் glory. அப்படியே முடிந்த 2 கைகளை உயர்த்தி அல்லது ஒரு கையை உயர்த்தி ஒரு கையை இருதயத்தில் வைத்து இந்த காரியத்தை குறித்து இனி நான் எப்படி ஆண்டவரை கேட்கிறது? அப்படி நம்பிக்கை இழந்து காணப்படுகிற காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் வைங்க. இதுவரை இது நடக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வயசும் போகுது, பலனும் போகுது. ஒரு காரியத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. இனி உங்க வாயில் அவிசுவாச வார்த்தை வேண்டாம். அவர் உனக்காய் கட்டளையிடுவார். உங்களால விசுவாசம் பேசுங்க, பேச முடியலைன்னாலும் அவிசுவாசத்தை பேசுறாதீங்க. கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார். இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை. எனக்காக தான் இந்த வார்த்தையை கத்து தந்திருக்க. என்னை அறிந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? நான் உங்களை நம்புறேன் ஆண்டவர். இந்த விஷயத்துல என் வாழ்க்கையில நீங்க எனக்கு செய்ய போறது என் விசுவாசத்தின் அடிப்படையில் அல்ல, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில். உங்க அன்பு பெரியதப்பா, உங்க அன்பு பெரியதப்பா, உங்க அன்பு பெரியதா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு. இனி இதுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம்னு ஒருவேளை வந்திருக்கலாம். கர்த்தர் ஜெபிக்க ஏவ போகிறா. எங்க தெரியுமா விழணும்? பாதத்துல, பாதத்துல. எங்க என் கண்ணீரை ஊற்ற வேண்டும்? பாதத்துல. யூசுவலா உங்களுக்கு ஒரு பிரேயர் டைம் இருக்கும்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தேவ சமூகத்தில் செலவிடுங்கள். இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அறிந்து எங்களோடு பேசின
உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் லார்ட், இந்த காரியத்தில் இன்னும் எங்களுக்கான நம்பிக்கை உண்டு. காரணம், இதை நடப்பிக்கிறவர் நீராண்டவரே, இதை செய்கிறவர் நீராண்டவரே. கர்த்தாவே, உங்க கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. இந்த மாதம் ஆண்டவரே, ஒருவர் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் வெளிப்படாதபடிக்கு கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உங்க பாதத்துல யார் யார் ஆண்டவர் எஸ்ராவை போல விழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கிருபையாய் எழும்பி வர பண்ணுவீராக. மேன்மையை பெருக பண்ணி தேற்றுவீராக. குறைவில்லாமல் நடத்துவீராக. உமக்குள்ளே கழிகூற பண்ணுவீராக. நம்பிக்கையோடு, பலனோடு, தைரியத்தோடு, திடனோடு முன் செல்ல என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்து போக்கில வரத்தில் காத்துக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தடையில்லாமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் வர கிருபை செய்யும். நல்ல கிருபைகளை ஞானத்தை கொடுத்து காத்துக்கொள்வீராக. வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே இருக்கிற அருமையான குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னென்ன காரியத்துக்கு நம்முடைய பிள்ளைங்க காத்திருக்கிறார்களோ அது உறுதிப்படுத்தப்படுகிற, அது சுதந்திரிக்கிற மாதமா இந்த மாதம் இருக்க என் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் இந்த காரியத்துக்காக ஜெபிப்பேன் என்று இந்த வசனத்தை கேட்கும் போது யார் யாருக்குள்ளே இந்த விசுவாசம் மீண்டும் பற்றி எறிந்ததோ அந்த விசுவாச தீபம், அந்த விசுவாசம் ஆண்டவனை காதினால கேள்விப்பட்டதை கண்களினால கர்த்தர் காண பண்ணும்படி ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.